ஹாய், இன்றைக்கி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான். இந்த பேட்ச் ஒர்க் வச்சு நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மேலே ஸ்லீவுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்லீவு கட் பண்ணி எடுத்துருங்க. சென்டரில் இருக்கிறத கட் பண்ண வேண்டாம், பேக் நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அந்த டிசைனில் சென்டர் வந்து மார்க் பண்ணி நாச் போட்டுக்கோங்க. லைனிங்லேயும் சென்டர் நாச் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்து ராங் சைடு நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் போட்டுட்டு அடுத்து பேட்ச் ஒர்க் வந்து வைங்க. அந்த சென்டர் நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை கரெக்டாக வச்சுட்டு பின் போட்டு நீங்கள் செட்டில் பண்ணிக்கோங்க. டிசைனுக்கு தகுந்த மாதிரி கார்னரில் தையல் போட்டு எடுங்க. எந்த இடமும் விட தேவையில்லை. அந்த டிசைனை ஒட்டி எடுத்துகிட்டு வாங்க. பீட் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன் சைடு ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சது, அதனால் நான் டபுள் சைட்லேயே பண்ணுறேன். ஒன் சைடு இருந்தால் பண்ணிக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். கார்னரில் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சென்டரை வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ டிசைனுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே சின்னதாக கட் கொடுத்துட்டு அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்புங்க. பேட்ச் ஒர்க் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஆல்ரெடி மெயின் கிளாத் வந்து ரைட் சைடு தான் இருக்கும். பேட்ச் ஒர்க்கையும் அதே ரைட் சைடில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா டிசைன் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா எடுத்துட்டு படிகிற மாதிரி எடுத்து விட்டுட்டு கார்னரில் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. டிசைனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், நீடில் உடையக்கூட வாய்ப்பு இருக்கும். நல்லா தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சுற்று தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம அடுத்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது துணி நகண்டுகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை செட்டில் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது அந்த இதில் இது வந்து கேன்வாஸ்லேயோ இல்லைனா காட்டன் கிளாத்லேயோ தான் கொடுத்துருப்பாங்க. பேட்ச் ஒர்க்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைக்கிறதுக்காக வேணும். உள்ளே மடித்து அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுற போகிறோம். அதனால் எவ்வளோ தேவையோ விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே டிசைனுக்கு தகுந்த மாதிரி கட் கொடுத்துருங்க. ஷார்ப்பான டூல் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஊசி வச்சு கூட நீங்கள் உள்ளே தள்ளி விட்டு கார்னர் ஸ்டிச் போடுங்க. அது எந்த மாதிரி வளைவுகள்லாம் இருக்கோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டான ஃபினிஷிங் இருக்கும். சப்போஸ் இது ரொம்ப நெருக்கமான டிசைனாக இருந்து போட முடியலை அப்படின்னா நீங்கள் நல்லா உள்ளே மடித்து விட்டுட்டு லைட்டாக அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஹெம் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில்